தான் இவங்க வந்துட்டு இப்படி பண்றாங்க, எதுக்கு தான் அப்படி எல்லாம் வந்துட்டு நடிக்கிறாங்க, இங்க சொல்றது அங்கேயே இருக்கட்டும், அங்க இங்கன்ட்டு சொல்லிக்கிட்டு அந்த மாதிரி வந்துட்டு எதுக்கு தான் பண்றாங்க அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப கீழ்த்தனமா வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, அதை பாக்குறப்ப நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஒரு 20 பேர் தான் பாக்குறாங்க, அந்த ஒரு 20 பேர் அந்த ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் இந்த ஒரு லைக் போட்டிங்கன்னா ரொம்ப 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 நல்லா இருக்கும். அண்ட் அந்த 20 பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஒரு லைக் போட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஜி ஆனந்த் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி லைவ்ல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டிக்கை வந்துட்டு கேப்டன் அந்த கோர்ட்லேருந்து ஸ்டிக்கை வந்து கழட்டுவாங்க. அண்ட் காலையில் வந்துட்டு மஞ்சரி வந்துட்டு ஒன்று கழட்டியிருந்தாங்க. இவங்க என்ன காரணத்தோடு கழட்டியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு காலையில் வந்துட்டு ரொம்ப பசியோடு இருந்தேன், அவங்க சரியான டிசிஷன் எடுக்கல, அந்த டாஸ்க்குக்கான சரியான டிசிஷன் எடுக்கல. என்னன்னா பார்த்தீங்கன்னா, டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க பாய்ஸ் டீம் வந்து, அதை வந்துட்டு இவங்க ஏற்றுக்கல கேர்ள்ஸ் டீம் பொறுத்த வரைக்கும். அதனால வந்துட்டு கேர்ள்ஸ் டீம் என்ன பண்றாங்க, அதுக்கு வேற மாதிரி ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம அருண் ப்ரோ வந்துட்டு எதுவுமே பண்ணல. அதனால வந்துட்டு இந்த ஒரு நான் ரிப்பன் வந்துட்டு பண்றேன், நான் ரொம்ப நேரமா பசியில இருந்தோம், நீங்க டிசிஷனுக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ரிப்பனை வந்துட்டு கழட்டிருந்தாங்க. நீங்க வந்துட்டு கேப்டனா இருக்கீங்க, கேப்டனா இருந்தா டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துருந்துருக்கலாம். நீங்க வந்துட்டு அதை வளர்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தீங்க, பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் பாய்ஸ் டீம் போயிட்டே தான் இருந்தீங்க. ஆனா வந்துட்டு அது ஒரு டிசிஷனே எடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம நம்ம அந்த ஆனந்த் வந்துட்டு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கர் கட்டியிருந்தாங்க. அதுக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, எல்லாருமே உட்கார வச்சு லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சு தான் எல்லாமே ரீசனை சொல்லி தான் கட்டினாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா, அங்கிட்டு போய் ரியாட்ட சொல்றதா இருக்கட்டும், மஞ்சரிட்ட சொல்றதா இருக்கட்டும், இங்கிட்டு நம்ம சத்யாட்ட சொல்றதா இருக்கட்டும், நம்ம முத்துட்ட சொல்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்துட்டு யாரை பாக்குறாங்களோ லென்த்தா வந்துட்டு இழுத்துக்கிட்டே அப்படியே லைனா இழுத்துக்கிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. சொன்னதே சொல்லி இப்போ ஒரு ஆள்கிட்ட சொல்றாங்கன்னா அடுத்த ஒரு ஆள்கிட்ட வந்துட்டு அப்படியே மாத்திட்டாங்கன்னா அப்படியே அங்கே ஷிஃப்ட் மாதிரி அதே சொல்லிட்டு இருக்காங்க, அங்கிட்டு மாறிட்டாங்கன்னா அங்கிட்ட அதே சொல்லியிருக்காங்க. எதுக்கு தான் அப்படி வந்துட்டு சொல்றாங்க, எதுக்கு தான் இப்படி பண்றாங்க, இது ப்ரொஜெக்ட் பண்றவங்களுக்காண்டி வந்துட்டு பண்றாங்களா, இல்லை வந்துட்டு அவங்க வந்துட்டு நாமினேஷன் இல்லாதனால வந்துட்டு அவங்க பண்றாங்களா அப்படிங்கிறது வந்துட்டு சத்தியமா எனக்கு தெரியலங்க. சத்தியமா அதை வந்துட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீ வந்துட்டு எதவனால வந்துட்டு இப்படி பண்றாங்க அப்படிங்கிறது வந்துட்டு யோசிச்சாதான் தெரியுது. எதுவும் கண்டென்ட் காண்டி அப்படிங்கிறதுதான் என்னன்னு தெரியல. ஆனா இதுல என்னன்னா, கேமரா வந்துட்டு அவங்களே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கு, அவங்க பேசுறதே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கு, வேற எங்கிட்டுமே ஃபோக்கஸ் பண்ணல. அவங்களே தான் ஃபோக்கஸ் பண்ணி எங்கிட்டு இருந்தாலும் சரி அங்கிட்டு இருந்தாலும் சரி எல்லாருமே அவங்க தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் பார்த்தவங்களே யாருமே லைவ்ல வந்து காமிக்க மாட்டேறாங்க. இந்த ஆனந்தி போயிட்டு கூடு விட்டு கூடு பாஞ்சுக்கிட்டு கூடு விட்டு கூடு சொல்லிக்கிட்டே இருக்குது. இது எதுக்குதான் அப்படி பண்ணுதுன்னே புரியல எனக்கு. கண்டென்ட் கிரியேட் பண்ண முடியல என்னால, கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கா, இல்லை கேமராலாம் என்ன பார்க்கணும், என்ன கேமரா வந்துட்டு பார்த்து ரொம்ப நாளாச்சு, என்னை வந்து பார்க்கணும் கேமராலாம், அதனால வந்துட்டு ஆர்ஜி ஆனந்த் வந்துட்டு அப்படி பண்றாங்களா என்னங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உனக்கு வந்துட்டு என்ன கண்டென்ட் காண்டி என்ன மைத்த புடுங்க போறாங்க அப்படிங்கிறது. ஆண்டவா, பிக் பாஸ் சீசன் 8 நல்லா கொண்டு போறீங்கடா. அந்த சீசன் 8 உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்கலன்னா எதனால பிடிக்கல அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி நான் தெரிஞ்சுக்குவேன். அண்ட் எனக்கு சுத்தமா இது வந்து பிடிக்கலங்க. லைவ் பார்க்கும்போது அப்படி சொக்குதுங்க, அப்படி என்னால முடியல. இவங்க வந்துட்டு என்னதான் பண்ண போறாங்க, இனிமே வந்துட்டு என்னதான் செய்ய போறாங்க அப்படிங்கிறது முடியல. பார்க்கலாம், என்னன்னு பார்க்கலாம், நீ என்னதான் பண்ண போறாங்கிறத பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் மறந்துடாங்க. டாடா.